ஹாய். ஸோ ரீசெண்டாக எங்களோட பேபி ஷவர் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தப்போ we were just hunting for a lot of things. ஏன்னா தட்டு வரிசைகள் has always been a question. எப்படி வந்து நம்ம கெஸ்ட்டை இன்ட்ரெஸ்ட் பண்ணுறது, என்னெல்லாம் வச்சா அவங்க வந்து they will probably feel இது என்ன வித்தியாசமாக இருக்கே, இது என்ன இவ்வளோ அழகாக இருக்கே, எவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருக்காங்க, இதனை இப்படி வித்தியாசமாலாம் யோசிச்செல்லாம் பண்ண முடியுமா, ஒரு தட்டு வரிசையே இன்னும் பெட்டராக எப்படிலாம் காட்ட முடியும் அப்படின்னு யார் பண்ணுவாங்கன்னு நாங்கள் தேடிட்டு இருந்தப்போ எங்களுக்கு ஆல்ரெடி பதில் தெரியும். ஏன்னா we did once partner with PV Events previously. செகண்ட் டைம் நாங்கள் பார்ட்னர் பண்ணும்போது என்ன இவங்க ஃபஸ்ட் டைமே நம்ம இவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க, செகண்ட் டைம் இன்னும் என்னடா பண்ணிட போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் வரும்போது அவங்க கான்வர்சேஷன்ஸ் இருக்கே வித் சார் விக்னேஷ் சாராக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஒய்ஃப் யுவசாரதா மேமாக இருக்கட்டும், நாங்கள் வர்ச்சுவலாக தான் ஒவ்வொரு தடையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஐ ஒர்க் இன் அ ஃபார் ஆஃப் பிளேஸ் அண்ட் அவங்கக்கிட்ட வர்ச்சுவலாக பேசுன மாதிரியான ஃபீலிங்கே கிடையாது. ஏதோ நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அக்கா கிட்ட போயிட்டு அக்கா இதெல்லாம் பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி ரொம்ப ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும் அவங்களோட கான்வர்சேஷன்ஸ்லாம். அவங்க ஒவ்வொரு கிரியேட்டிவ் டிஸ்கஷன்ஸ்லாம் கொண்டு வரும்போது நாங்கள் சின்னதாக ஒரு கவுண்டில் ஆரம்பித்தோம், அப்புறம் 2 digits ஆச்சு, பரவாயில்ல 3 digits கொண்டு போய் எங்களை நிறுத்தாத அளவுக்கு பிளேட்ஸ் வெரி வெரி ஃபண்டாஸ்டிக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நுணுக்கமாக ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் சூப்பராக இருந்துச்சு. And talking about the decor, probably my wife will have a lot of other things to say. What did you feel about the decor? Decor பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று கேட்டுட்டோம், நம்மளோட இமேஜினேஷனில் இதுதான் இருக்குன்னு அவங்கக்கிட்ட டெலிவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே அடுத்த நாள் காலையில் அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிறுத்திடுவாங்க. அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ நம்ம கேட்டதை விட அதிகமாகவே நம்மளை பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை வந்து அவங்க மேலே ஆல்ரெடி நிறைய இருந்தது. நாங்கள் ஜஸ்ட்டு கிளம்பி மட்டும்தான் ஸ்டேஜுக்கு போய் பார்த்தோம், எங்களுக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டாங்க. நாங்க 8 o'clock ஸ்டேஜ் வேணும்னு கேட்டோம், 7:50 கரெக்டா ஷார்ப்பா முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டாங்க. ரொம்ப கிளீனான ஒர்க், ஆமா பங்க்சுவலா இருந்தாங்க. அப்படி அந்த டெக்கார் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு செட்டுக்குள்ள நம்ம நடந்து போனா ஒரு மூவி செட் எப்படி இருக்கும், ஒரு வளையகாப்பு ஃபங்க்ஷனுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறாங்க, ஒரு ஷூட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப டிபிக்கலா இருந்துச்சு. So we loved everything. The entire team was amazing. Overall night full work பண்ணி ரொம்ப satisfied. எங்களோட ஈவென்ட்ல வந்து டெக்காரையும் பிளேட் டெக்கரேஷனையும் அப்ரிஷியேட் பண்ணாத ஆளே இல்ல. ரொம்ப ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. எல்லா கெஸ்ட்மே ரொம்ப ஹாப்பி. பேரண்ட்ஸா இருக்கட்டும், குட்டீஸை தடுத்து நிறுத்துறதே ஒரு பெரிய கஷ்டமான டாஸ்கா இருந்துச்சு. ஏன்னா இவங்க வேற ரொம்ப அழகா வேற பண்ணிட்டாங்க. குட்டி குட்டி டால்ஸ்ல என்னென்னமோ வளையல் கடை வச்சிருந்தாங்க, அந்த கடை இந்த கடைன்னு ரொம்ப ரொம்ப அழகா வச்சிருந்தாங்களா. ஸோ குட்டீஸ் கிட்டே இதை பாதுகாக்கிறதே ஒரு பெரிய டாஸ்கா இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு அழகா பண்ணி எங்களோட ஃபங்க்ஷனை சிறப்பிச்ச PV விக்னேஷ் சார் அவர்களுக்கும் அவங்களோட மிஸ்ஸஸ் யுவசாரதா மேமுக்கும் எங்களோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். And you know the answer, of course. Next function ஒன்று வந்துருச்சுன்னா யார்கிட்ட வரப்போறோன்னு, ஓகேங்களா? So see you then. Thank you. Bye bye.